மாம்சத்தின் எண்ணங்களெல்லாம் எண்ணில் மறைந்து
பாய்ந்து செல்லுமே ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லுமே. நீங்க நேசிக்கிற ஆண்டவரே, அருமையான காலை நேரத்தை உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஐயா. எங்களுடைய மாம்சம் வெளிப்படாதபடிக்கு, எங்களுடைய சுயத்திலே நாங்கள் நிற்காதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மக்களை அதரசரமாகும்படியை சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கூடாரத்துக்குள்ளே வருகிற அன்பு தம்பி தங்கச்சியுடைய இருதயத்தை நான் பார்க்கிறேன். பல பேருடைய இருதயம் காயப்பட்டிருக்கிறது. பல பேர் பல பிரச்சனை மத்தியில் அழுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை, வெளியே காட்டிக் கொள்ள முடியவில்லை. இருதயத்துக்குள்ளே அழுது கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே இறங்கி வாரும் தெய்வமே, இறங்கும் ஐயா. இன்றைக்கு நீர் கண்ணீரை துடைக்கும்படியாய், காயங்களை ஆற்றும்படியாய் பரிசுத்த ஆவியானவரின் சபையிலே இறங்கி வாரும். என் அன்பு சகோதரன் சகோதரியை கர்த்தர் சுத்தமாக்கும்படியாய் நீர் ஆண்டவரை சுத்தம் கொண்டு இறங்கி வாரும் ஐயா. தெய்வம் இறங்கி வாரும். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வாரும். திரும்பி போகிற போது நீர் கொடுக்கிற ஆறுதல், நீர் கொடுக்கிற சமாதானம், நீர் கொடுக்கிற சத்துவத்தை பெற்றுக் கொண்டவர்களாய் சந்தோஷமாய் நாங்கள் கடந்து செல்ல கிருபை பாராட்டினார். தெய்வம் நீர் அதை செய்யறதுக்காய் நன்றி சொல்லுங்கள். இயேசுங்கிற பாவம் பண்ணிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்துல ஒரு வசனத்தை குறித்து ஆண்டவர் பெரியார் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ சமூகத்தில் நான் ஆண்டவரே, உங்களுடைய மக்களுக்கு நான் என்ன சொல்லிருக்கோம்? இந்த கால வேளையில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்க்கும் மத்தியில் வருகிறேன் அன்பு சகோதரனுக்கு, என் சகோதரிக்கு நான் என்ன சொல்லிருக்கோம்? இந்த சபையை குறித்ததான் உங்களுடைய காரியம் என்ன என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நான் விசாரிக்கிற போது ஆண்டவர் 2 விதமான காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். என்னுடைய சுயத்தினாலே அல்ல, என்னுடைய சொந்த பலத்துல என்னுடைய அனுபவத்தை வைத்து எப்பொழுதும் நான் தேவனுடைய செய்தி எடுக்கிறதில்லை. என்னுடைய தியரிட்டிக்கல் நாலேஜை வச்சு எப்பவுமே நான் செய்தி ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதை தான் சொல்றேன். இந்த சபைக்கு போய் நீ இதை சொல்லு அப்படின்னா அது என்னுடைய வேலை, நான் அதை சொல்லுவேன். இப்படியே தேவ சமூகத்தில் காத்திருக்கிற போது ஆண்டவர் என்னோட கூட பேசின வார்த்தையை நான் உங்களுக்கு பிரசங்கிக்க போகிறேன். வாசிங்க ரூத்தின் புஸ்தகம், அதாவது 1 சாமுவேல் புஸ்தகத்துக்கு முந்தின புஸ்தகம் 336வது பக்கம். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் உன் செய்திக்கு தக்கதான பலனை கர்த்தர் உனக்கு தருவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் வந்தபடியினால் அவராலே நிறைவான பலன் உனக்கு கிடைப்பதாக. கையில் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளே அடைக்கலமாய் வந்த என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு காலையிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? இன்று முதல் கொண்டு கர்த்தரை நம்பி வந்திருக்கிற உங்களை கர்த்தர் இரட்டத்தியான ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமா, இரட்டத்தியான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? 2 ஆசீர்வாதம். ஒண்ணு நம்ம தேவைக்கு தகுந்த ஒரு ஆசீர்வாதம், 2வது மிகுதி எடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமா, மிகுதி எடுக்கிற ஆசீர்வாதம். யாருக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்? ஆசீர்வாதம் மட்டும் வேணுமா, இல்ல மிகுதியான ஆசீர்வாதம் வேணுமா? ஒருவேளை என்ன பார்த்து நீங்க அப்படியே கேள்வி கேட்டீங்கன்னா 2வது ஆப்ஷன் தான் நான் கை கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, மத்தேயு 6:33 வாசிக்காம போய் வாசிச்சு பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஆமா, எப்பவுமே இந்த எக்ஸ்ட்ரா வர வருமானத்தில் நமக்கு எப்பவுமே கொஞ்சம் சந்தோஷம். ஆமாவா இல்லையா? நீங்க சிரிக்கிறத பார்த்தா அல்லேலூயா. ஆமா, எப்பவுமே ஆமா, நமக்கு வந்து ஒரு 25,000 30,000 சேலரி வந்தா கூட அது இல்லாம ஒரு 5,000 வந்தா கூட நமக்கு கொஞ்சம் மனசுல கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஆமா தானே? அல்லேலூயா.
தப்பு இல்லை. நீதிப்படி கர்த்தர் அனுமதிச்சா அதுல சந்தோஷம். ஆமென். ஆமா, அதனால நீதிமொழிகள் ஆண்டவர் சொன்னாரு, அவர் வேதனையை போட்டார். ஆசீர்வாதத்தை கூட்டுகிற போது என்ன செய்ய மாட்டாரு, கூடவே வேதனையை சேர்த்து அனுப்ப மாட்டார். ஏன்னா ஆசீர்வதிக்கிறவர் அவர் மனப்பூர்வமாய் தன்னுடைய இருப்பில் இருந்து எடுத்து கொடுக்கிறபடினாலே அதுதான் மிகுதியான ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமா, இப்படி மிகுதியான ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கும் என்பதை குறித்து 2 சகோதரிகளை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். அதற்கு முன்பாக சங்கீதத்தின் புத்தகம் 91ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அல்லேலூயா. ஆமா, இந்த கர்த்தருடைய பாதுகாப்பு, ஆண்டவருடைய அனுக்கிரகம் நமக்கு யாருக்கு இருக்குமா, அவருடைய செட்டைகளின் நிழலுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், ஒரு அனுக்கிரகத்தின் ஆவி நம்மளோடு கூட இருக்குமா. இன்னைக்கு நம்ம அங்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய செட்டைகளுக்குள்ளே நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், வந்திருக்கிறோம். சபை, அவர் செட்டைகள்னா என்ன, அவருடைய சபை, அவர் வாசம் பண்ணுகிற ஆலயம். அந்த ஆலயத்தை தேடி இங்கே கர்த்தர் இருக்கிறார், என் சத்தத்தை கேட்பார், என் கண்ணீருக்கு அவர் மறுபொரு கொடுப்பார் என்கிறதான ஒரு தெளிவான ஒரு உறுதியான நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தை சுமந்து கொண்டு வந்திருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, சந்தேகப்பட வேண்டாம். தேவனுடைய செட்டைகளுக்குள்ளே இன்றைக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு கூட பேச போகிறார். அல்லேலூயா. ஆமா, சபைக்குள்ள வந்தா மட்டும் போதுமா? சபைக்குள்ள வந்து நம்ம அமைதியா இருந்து பாடுகிற பாடலை கேட்டு ஜெபிக்கிற ஜெபத்தோடு கூட இணைந்து கண்களை மூடி அமைதியா இருந்துட்டா செய்தி ஒரு எழுப்புதலான ஒரு ஆசீர்வாதமான செய்தியை மாத்திரம் கேட்டுட்டா இந்த நிழல் நம்ம கூடவே இருக்குமா? அவருடைய பலத்த கரம் நம்ம கூடவே இருக்குமா? 2வது வசனத்துல வாசிங்க. சபைக்குள்ள வந்த சகோதர சகோதரி எப்படி இருக்க கூடாதா, அமைதியா இருக்க கூடாது. அல்லேலூயா. ஆமா, சபைக்குள்ள வந்து வேதத்தில் நீங்க வாசிச்சு பாருங்க. யாரா இருந்தாலும் சரி, நமக்கு திருஷ்டந்தமாய் இங்கே பதிவு செய்யப்பட்ட எந்த மனிதர்களா இருந்தாலும் சரி, வேதத்துக்குள்ள இருக்கிற எந்த ஒரு மனிதர்களும் சபைக்குள்ள தேவனுடைய சமூகத்திலே வந்து உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக வந்து ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே வந்து அவர்கள் அமைதியா இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டதாக இந்த வேதத்தில் எங்கேயும் பதிவாக. அல்லேலூயா. ஆமா, சபைக்குள்ளே வந்த அந்த மக்கள் என்ன செய்யணுமா, நான் தேவனை நோக்கி, நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, நீர் என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லு. கையில தட்டுவோமா? அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கற்றுக்கணும். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கற்றுக்கணும். ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் என்னன்னா, அவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும், நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். 10 பேர் வந்தாங்க, ஆனா ஒரே ஒருத்தர் மாத்திரம் நன்றி சொல்ல திரும்பி வந்தா அவரையும் அங்கீகரிக்க ஆண்டவர் மறந்து போகல. அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்னா நன்றி சொல்லுகிறது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய பிள்ளைகள் நன்றி உள்ளவர்களா இருக்கணும், என் மகன் என் மகள் எனக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கணும். நான் கொடுக்கிற ஆசீர்வாதத்திலே அவர்கள் போதுமானவர்களா இருந்து காலையில் மாலையில் எனக்கு நன்றி சொல்லணும். தேவனுடைய குடும்பம் கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏன் குறிப்பா தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த சபையில் இருக்கிற மக்களை ஆண்டவர் அப்படியே எதிர்பார்க்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நன்றி சொல்றோமா, இல்ல பாரம்பரிய ஒரு ஜெபம் செய்யறோமா? மணி 8 மணி ஆயிடுச்சுன்னா ஒரு குடும்ப ஜெபம் ஃபார்மாலிட்டிஸ் இப்படி செய்யறோமா, இல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்வு பூர்வமா அவருக்கு நன்றி சொல்றோமா? ஆண்டவரே, இன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் 8 மணி வரைக்கும் எனக்காக, என் மனைவிக்காக, என் பிள்ளைகளுக்காக, எனக்கு உண்டான சகலத்துக்காக கர்த்தர் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தே உனக்கு நன்றி என்று சொல்லுறோமா? இல்ல பாரம்பரியமா எங்க தாத்தா பாட்டி எங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்த ஜெபத்தை நம்ம செய்யறோமா? தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய சபையே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவரோடு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு ஐக்கியம். உலக பிரகாரமா என் மனைவி எனக்கு உண்மை உள்ளவளா, என்னை நேசிக்கிறவளா இருக்கணும். ஒரு புருஷன் விரும்புறது நியாயமா, நியாயம் இல்லையா? 24 மணி நேரமும் என்னை அதிகமாய் நேசிக்கணும், என் கணவன் எப்போது என் அன்பு கூறணும், ஒரு மனைவி நினைக்கிறது நியாயமா, நியாயம் இல்லையா? என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை உலக பிரகாரமாய் இன்றைக்கு இருந்து நாளைக்கு மடிந்து போகிற நம்மளே அப்படி நினைப்போமானால், எதிர்பார்ப்போமானால், உலகத்தை உண்டாக்கி தன்னுடைய பலத்தை கடத்தின் மேல் வைத்துக் கொண்டு ஆண்டு கொண்டிருக்கிற
அப்படி இல்லை. நிறைய பேர் அந்த மாதிரி இல்லை. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கலாம், வேதத்தை வாசிக்கிறவர்களா இருக்கலாம், ஜெபம் பண்ணுகிறவங்களா இருக்கலாம், தீர்க்க தரிசனம் கூட சில பேர் சொல்லுகிறவங்களை நான் பார்க்கிறேன். ஆனா அவங்களுடைய தனிப்பட்ட அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய தனிப்பட்ட லைஃப் ரோல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கண்ணீர் விடுகிறதை போல இருக்கிறது. ஏன் வாய் நான் என்ன வேணாலும் பேசுவேன், துணிகரமான வார்த்தை. இன்னைக்கு கிறிஸ்டியன் பீப்புள் நிறைய இடத்துல விழுந்து போகிறதுக்கு, ஆசீர்வாதத்தை இழந்து போகிறதுக்கு ஒரு மெயின் காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய வாயின் வார்த்தையின் படியே நம்ம விழுந்து போகிறோம். வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க, மல்கியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. உங்களுடைய வாயின் வார்த்தைகளினாலே கர்த்தரை நீங்கள் வருத்தப்படுத்துகிறீர்கள். நிறைய கிறிஸ்டியன் பீப்புள் கர்த்தருடைய கிருபையினால நிறைய இடங்களுக்கு அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு சபையிலும் ஆண்டவர் பயங்கரமா வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். அதிர்ஷ்டமா வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த மக்களுடைய இருதயத்தை எனக்கு தெரிந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். என்ன துணிகரம்! சரீரத்தில் கொஞ்சம் பலம் இருந்துட்டா போதும், கொஞ்சம் வருமானம் வந்துட்டா போதும். அது இல்லை. 24 மணி நேரம் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு கடவுள் இருக்கிறார். அவரைத்தான் நீங்களும் நாங்கள் இரவு பகலும் அப்பா அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, நம்முடைய நஷ்டத்தில் அன்பு சகோதரனே சகோதரி, நம்முடைய நன்மையிலும் நம்முடைய தீமையிலும் நம்ம கூடவே முடிவு மறிந்த வருகிற ஒரு நேசர் ஒருத்தர் நமக்காக இருக்கிறார். அவர் தான் உயிர்த்திருந்த இயேசு கிறிஸ்து. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. இதோ உலகத்தின் முடிவு வரையிலும் சகல நாட்களிலும் நாம கூடவே இருக்கிறோம் சொல்லி நமக்காக திருவுலகம் பற்றினவர் இப்பொழுது நம்ம கூடவே வந்து கொண்டே இருக்கிறார். உயிர் திறந்தவராய் நம்ம கூடவே ஒரு ஆட்டுக்குட்டியை போல நம்ம நிழலாய் நம்ம கூடவே வந்து கொண்டிருக்கிற ஒரு எபினேசர், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடிய, நமக்காக எல்லாவற்றையும் செய்து நம்மளை செய்ய முடிய, நமக்கு விரோதமாக எழுவது எந்த கட்டை உடைக்க முடிய. மீகாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 13வது வசனம் சொல்லுகிறது, ராஜா அவர்களுக்கு முன்பாக பட்சிக்கிற அக்கினியை போல போவார், அவர் தடைகளை அகற்றி போடுவார் என்று சொல்லி 24 மணி நேரமும் நமக்கு முன்பாக நடந்து போகிற ஒரு ஆண்டவர். தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நம்முடைய இருதயம் தேவன் பக்கமாய் திரும்பணும். நம்முடைய இருதயம் தேவன் பக்கமாய் திரும்பணும். நம்மளை நேசிக்கிற ஒரு கர்த்தர் ஒருத்தர் உண்டு. நம்மளை 24 மணி நேரம் நம்மளை விசாரிக்கிற ஒரு கடவுள் உண்டு. அவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். 1998ஆம் ஆண்டு இதே குன்றத்தூர் பகுதியில் அங்க அந்த கோவில் ஒரு தெப்பக்குள்ள ஒன்று இருக்கு. அந்த குளத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மண்டபம் இருக்கு. அந்த கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட். 1998 3வது மாதம் அன்றைக்கு பைக்ல நான் போயிட்டு இருக்கும்போது ஒரு லாரி ஆக்சிடென்ட். 2 லாரிக்காரங்க போட்டி போட்டு வந்து அவங்க 2 பேரும் அவங்க போட்டியில என்ன ஒருத்தன் அடிச்சு இன்னொரு லாரியில தள்ளி அந்த லாரி டயர்ல போய் நான் மாட்டி அந்த பின்னாடி அந்த 2 வீல் நடுவில் நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய பெல்ட் மாத்திரம் அந்த சேர்க்காட்டுல அந்த போல்ட்டு கொஞ்சம் லென்த்தா இருக்கிறதுல போல்ட்டு போய் மாட்டிக்கிட்டு நான் அப்படியே அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கேன். எனக்கும் பூமிக்கு இடையில ஒரு அடி கேப் இருக்குது. அங்க என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா, அந்த லாரி கண்ணில இருக்கு என்ன அடிச்சுட்டு எனக்கு என்னமோ ஆயிடுச்சு, வண்டி நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அலகேசன் நகரை சேர்ந்த ஒரு டிரைவர் எனக்கு தெரியும். ஆனா அவர் நான் காட்டி கொடுக்க விரும்பல. கட்டுடைய குருவின்படி அந்த டிரைவர் என்ன பண்ணிட்டாரு, இங்க என்னமோ நடந்துருச்சு, வண்டியை நிறுத்தணும், நமக்கு ஏதாவது ஆயிடும்னு சொல்லிட்டு வண்டி நிறுத்தாம வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அங்க என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா, அந்த லாரியுடைய வைப்ரேஷன்ல என் பெல்ட் அறுந்திருக்கணும், அது போல்ட் கட் ஆயிருக்கணும், நான் கீழே விழுந்திருக்கணும். அடுத்து மைக்ரோ செகண்ட் அந்த 2 வீல் என் நெஞ்சு மேல ஏறி இறங்கி இருக்கணும், நான் ஸ்பாட்ல மறிந்திருக்கணும். உலக பிரகாரம் அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கணும். ஆனா என்ன தெரியுமா நடந்தது? இது ரொம்ப ஒரு அரை மணி நேரம் நடந்த ஒரு ப்ராசஸிங் கிடையாது. ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 செகண்ட் நடந்த ஒரு காரியம் தான். இந்த 15 செகண்டுக்குள்ள நடந்த சம்பவத்தை என்னால உணர முடிஞ்சது. நான் நினைச்சேன் இன்னைக்கு கீழே விழ போற லாரிகள் இந்த மாதிரி ஏற போகுது. ஆனால் கூட நான் ஆண்டவருக்கு சொன்னேன், ஆண்டவரே நான் மறிக்கிறது உமக்கு சித்தமானால் இதோ நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே தேவனுடைய பலிபீடத்தில் நின்று சொல்லுகிறேன், நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே சொல்லி என் கண்ணை மூடுனேன். அவ்வளவுதான். 1990ஆம் ஆண்டு எனக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அழுது குழம்பிக் கொண்டிருக்கிற போது வானம் திறக்கப்படுகிறது. ஆண்டவர் எனக்கு காட்டினார். 3
உங்களை மாற்றுங்க. உங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, 1 யோவான் புத்தகத்தை நீங்க வேத பாடமா வாசித்தீங்களே, அதுல 7வது வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு குறிப்பிட்ட பாவத்தை மாத்திரம் மன்னிக்கும், ஒரு குறிப்பிட்ட நோயை மாத்திரம் மன்னிக்கும், ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை மாத்திரம் மன்னிக்கும். அப்படி இருந்திருக்கா? இல்ல. எப்பேற்பட்ட கலைஞர்கள் இருந்தாலும் சரி, பாவ கட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தருடைய செலவுக்குள் வந்திருக்கிற அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, ஒரு பொருத்தனை பண்ணுங்க, ஒரு பொருத்தனை பண்ணுங்க. இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட கூட பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம் அன்பு சகோதரனே, இன்றைக்கு கர்த்தர் பேசுவார். சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிறவன் தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா சர்வ வல்லவருடைய நிழலுக்குள் வந்த மக்கள் எப்படி இருக்கணும்ன்றதே ஆண்டவர் திருஷ்டாந்தமா நம்ம எழுதி வச்சிருக்கிறார். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் கோட்டை, என் அடைக்கலை, என் துருகம், என் பலம், அதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் அந்த வசனத்தை முடிக்கும் போது அவர் சொல்லுவாரு, என் நம்பிக்கையே சொல்லுவார். அல்லேலூயா. உம்மைதான் நம்பி இருக்கே, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஒரு 2 காரியங்களை நான் சுருக்கமாக உங்களிடத்தில் பகிர்ந்து நான் உங்களுக்காக சொல்லிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே வந்த மக்கள் தன்னை தானே அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு நிறைய மக்கள் நம்மளே யோசிச்சு பார்க்கறது, நம்ம பிள்ளைகளுடைய தராதரம் என்ன, நம்மளுடைய புருஷனுடைய தராதரம் என்ன, என்னுடைய மனைவியுடைய தராதரம் என்ன, என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை என்ன, நான் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், நம்ம யோசிக்கிறதே இல்லை. நான் யாரையும் குற்றப்படுத்த விரும்பல. ஆனா நமக்குள்ள இருக்கிற காரியங்களை ஒரு ஊழியக்காரனா எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறபடினாலே சில காரியங்களை நான் உங்களோட கூட தைரியமா பேச கர்த்தருடைய சமூகத்துல கட்டளை பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, நம்மளுடைய அறியாமை நிமித்தம் நம்மளுடைய ஆசீர்வாதத்தை அப்ப நம்ம தலைமையில வைத்திருந்தோம். சென்ற நாட்கள்ல குன்றத்தூர் நம்மளுடைய திருச்சபையில் நாங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற போது ஆவியானவர் இப்படித்தான் எனக்கு வெளிப்படுத்தினார். என்ன, 2013 ஆண்டுகளுக்கு முன்னமே ஆண்டவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே அத்தனை ஆசீர்வாதத்தை பெற்று நமக்காக வாக்களித்த பிற்பாடும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்து போவதே தவிர ஆசீர்வாதத்தை நம்ம இன்னும் பெற்றுக் கொண்டவர்களா இல்லை. ஆமாவா? அல்லேலூயா. ஆமா, இதை குறித்து தான் பேசுறேன். என் அன்பு சகோதரனை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அநேக காரியங்களுக்காக நம்மளுடைய நேரத்தை செலவிடுவோம். பிசினஸுக்காக, வேலை ஸ்தலத்துக்காக, மற்ற காரியங்களுக்காக, அல்லது மற்ற உறவுக்காரங்களுக்காக, நண்பர்களுக்காக, தேவையில்லாத, அதாவது தேவையில்லாத பல காரியங்களுக்காக நம்முடைய நேரத்தை, நினைவுகளை, சிந்தனைகளை, எனர்ஜிகளை, நம்மளுடைய உழைப்புகளை நம்ம செலவு பண்றோம். ஆனா நம்ம குடும்பத்துக்காக, நமக்காக ஒரே 1 மணி நேரம் தேவ சமூகத்துல தினந்தோறும் 24 மணி நேரம் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார். 1 மணி நேரம் மனைவி பிள்ளைகளோட, குடும்பத்தோடு கூட இணைந்து 1 மணி நேரம் தேவ சமூகத்துல 2 பாடலை பாடி ஒரு அதிகாரத்தை வாசித்து கொஞ்ச நேரம் கைகளை போட்டு அப்படியே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாருங்களேன். எனக்கு ஜெபிக்க தெரியாது, அண்ணே எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, இந்த காரியங்களுக்கு எப்படி ஜெபம் அப்படியே இங்க வந்து வித்தியாசமா மந்திரம் கிடையாது. ஒரே மந்திரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அப்போஸ்தலன் பவுலுக்கு ஆண்டவர் நிறைய விதவிதமான நன்மைகளை செஞ்சாரு. இது எல்லாத்தையும் யோசனை பண்ணினாரு பவுல். ஒரு நாள் சிறைச்சாலையில் உட்கார்ந்துட்டு பவுல் என்ன பண்ணினாரு, ஆண்டவர் இதுவரைக்கும் நம்மளுடைய ஊழியத்தின் பார்வையில, நம்மளுடைய வாழ்க்கையில இந்த அதிபதி என்னென்னதான் நமக்கு செஞ்சாரு. ஒரு நாள் அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தாரு. யோசனை பண்ண ஆண்டவர் செஞ்ச காரியங்கள் எல்லாம் நினைவோட்டத்துல வரும்போது ஒரு பிலிம் மாதிரி, ஒரு திரைப்படம் மாதிரி ஓடிக்கொண்டு இருக்கிறத அவர் பார்த்த மாத்திரத்துல அவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, எப்படி ஜெபிக்கிறதுனே தெரியல. அவர் என்ன சொல்லி ஜெபம் பண்ணா அவர் மகிமைப்படுத்த முடியும் அவருக்கு புரியல. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உச்சங்களிலிருந்து உள்ளங்கால வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிற ரத்த அணுக்கள் ஒருமனப்படுத்தி ஒரே வார்த்தையில் ஆண்டவர் சொன்னார். என்ன தெரியுமா சொன்னார்? கர்த்தர் செய்ய
சொல்லி ஒரே வார்த்தையில சொன்னார். அல்லேலூயா. ஆமா, நம்ம கூட அப்படியே சோத்திரம் பண்ணி பாருங்க, குடும்பமா ஒருமனப்பட்டு நம்ம மேல ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்க. ஆனா நம்மளுடைய மதியினத்தின் நிமித்தமே, நம்மளுடைய அறிவு குறைவின் நிமித்தமே, நம்மளுடைய அறியாமை நிமித்தமே நம்ம இன்னைக்கு நிறைய பேர் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளாம இருக்கிறோம். அல்லேலூயா. வேதத்தை வாசிக்க அதுல ஒரு வசனத்தை ஆண்டவர் அழகாக சொல்லி வச்சார். முந்தினோர் பிந்தினோராகவும் பிந்தினோர். அல்லேலூயா. இப்படி கொஞ்சம் பேர் நீங்க பார்த்துருக்கீங்க உங்க அனுபவத்துல. பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், நான் யாரையும் குற்றப்படுத்தல, தயவு செய்து கர்த்தருடைய வார்த்தையை நம்மளுக்கு தைரியமா பிரசிக்க தேவனுடைய சமூகத்தில் கட்டளை இருக்கிறது. யாரையும் குற்றப்படுத்த விரும்பல, எனக்கு அது விருப்பமும் கிடையாது. பாரம்பரிய கிறிஸ்தவர்களா இருக்கலாம். எங்க குடும்பத்துல நம்ம ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சை சேர்ந்தவங்க, எங்களுடைய பாரம்பரியம் அப்படிதான். இன்னும் எங்க குடும்பம் எல்லாரும் அப்படிதான் இருக்கிறோம். நாங்க எங்க அம்மா ஒரு பைபிள் கொண்டு வந்தாங்க. அதாவது 1990ஆம் ஆண்டுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். இயேசு கிறிஸ்து என்னைக்கு நான் முகமுகமாய் சந்திக்க ஆரம்பிச்சேன், என்னைக்கு அவரை முகமுகமாய் சந்திச்சாரோ அன்னைக்கே நான் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தேன். அப்புறமா அவர் என்ன சொல்றாரு அதான் செய்ய நடந்திருக்குது. அல்லேலூயா. ஆமா, ஒரு பெரிய பைபிள் நல்லா இவ்வளவு பெருசு, ஒரு கனமான ஒரு வேதத்தை கொண்டு வந்து எனக்கு காட்டினாங்க எங்க அம்மா. இது மாதிரி எவ்வளவு நல்லா இருக்கு. ஆமா, அத்தையெல்லாம் கிழிஞ்சு போயிடுச்சு. ஆனா வேத புத்தகத்துல ஒரே ஒரு பேப்பர் கூட கிழிக்கல, 2 அட்டையும் கிழிஞ்சு போயிட்டு ரொம்ப பழைய வேதாகமானது. கிட்டத்தட்ட அதுக்கு வயசு ஒரு 50, அப்பவே ஒரு 50 வயசு இருக்கும் போல அந்த வேதாகமத்துக்கு. எங்க அம்மா சொன்னாங்க, இது வந்து நாங்கள் ரொம்ப பத்திரமா எங்க குடும்பத்தில் வச்சுருக்கோம். ஏன் நீ பத்திரமா வச்சுருக்கோம்? இல்லை இல்லை, ரொம்ப பத்திரமா இருக்கணும். ஏன் எங்க அப்பா வச்சிருந்த பைபிள். அல்லேலூயா. அந்த வேதாகமத்தை நம்ம வாசிக்கிறது கிடையாது. இப்பவும் வாசிக்கிற எங்க வீட்டில் அப்படியே தான் இருக்குது. அல்லேலூயா. ஆமா, வேற பைபிள் வாங்கி வாசிப்பாங்க, நான் அந்த பைபிள் வாசிப்பேன் சாப்பிடாது. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, தான் மேல ஒரு அபிஷேகம் இருக்குது அப்படின்னு நம்ம உணராம, ஆசைதான் நமக்கு கை கேட்கிற தூரத்துல தான் இருக்கு அப்படின்னு நம்ம உணராதபடிக்கு அவங்களே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போற லைஃப் இன்னைக்கு. அவங்க என்ன பண்றாங்க? காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு தோல்வி வந்துருச்சுன்னா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆலோசனை பண்றது இல்ல, மனைவி பிள்ளைகளோட உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் விசாரிக்கிறது கிடையாது. ஒரு ஊழியக்காரரை போய் சந்திச்சு ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடந்தது அவங்க ஒரு ஆலோசனை கேட்கறது கிடையாது. இவங்களே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது. ஆமா ஆமா, இதனாலதான் அது நடந்தது, அதனாலதான் இது நடந்தது. இவங்களே ஒரு கணக்கு போட்டுப்பாங்க. இப்படி கணக்கு போட்டவங்க நிறைய ஒரு பைபிள் விழுந்து போய் கிடக்கிறத நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. ஆமா, ஒரு சகோதரன் தெரியும், இங்க பணிச்சேரியில இருந்தான், என்னோட ஒர்க் பண்ண சகோதரன் தான். 1996ஆம் ஆண்டுல அவர் எனக்கு இதோட பெரிய புக் ஒன்று வச்சிருப்பாரு. நல்ல பெரிய நைட் ஃபுல்லா உட்காந்து கணக்கு போட்டு காலைல 10 மணிக்கு ஆஃபீஸ்ல எனக்கு கொடுத்தாரு. சாரி இதை கொஞ்சம் பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இயரா போட்டிருந்தார். அதாவது கிட்டத்தட்ட அவர் 2015 வரைக்கும் அவர் அப்பவே போட்டிருந்தார். எப்போ 95 96ல 2015 ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு இந்த வருஷத்துல நான் இப்படி இருப்பேன், இந்த வருஷம் நான் இப்படி இருப்பேன், இந்த வருஷம் நான் இப்படி இருப்பேன், இந்த வருஷம் நான் இப்படி இருப்பேன். 2015 பெரிய பகல 4 கார் அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன், என் பிள்ளைங்களை எப்படிலாம் இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய இதாக சொன்னாரு. கர்த்தர் சித்தமான கர்த்தரோட ஆசீர்வாதத்தை நீ வாழ்ந்துரு மக்களேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். என்ன நடந்தது? அடுத்த 6 மாசத்துக்குள்ள எந்த ஆளு எந்த ஸ்தலம்ன்றதை சொல்ல நான் விரும்பல. அந்த ஸ்தலத்துக்கு திரும்பி வரும்போது ஒரு கால் ஒரு கை விழுந்துருச்சு. இன்னைக்கு அதே நிலையில பனிச்சேரியில பஸ்ட்லயே உட்கார்ந்து ரோட்ல கணக்கு போடுற ஒரு வாழ்க்கை. ஆனா தேவ சமூகத்துல அலனேஷன் பார்க்கணும். வேதம் சொல்லுகிறது, உன்னதமானவரின் மகனில் இருக்கிறவன் தான் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவன் சர்வ வல்லவருடைய நிழலில் நம்ம தங்கியிருக்கிறோம் அப்படின்றத உணர்றதுக்கு என்ன சாட்சி தெரியுமா? ஆண்டவரவே நம்பி இருக்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அந்த 2வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அந்த 2வது வசனத்தை சங்கீதம் 92 முடிக்கும் போது அவர் அழகா முடிப்பாரு. நீரே என் நம்பிக்கைன்னு சொல்றாரு. வாசிக்க பார்க்கலாம். எத்தனை பேர் எப்படி சொல்லியிருக்கிறோம்? யோசனை பண்ணி பாருங்க. நம்மளுடைய சுயத்திலேயே போறாங்க. இன்னைக்கு ஒரு
இயேசு அழைக்கிறார் ஜெப கோபுரத்துக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிற போது அங்கே தேவனுடைய வார்த்தையை கொடுத்ததுக்கு பிற்பாடு நிறைய ஜனங்கள் சகோதரிகள் வந்து ஜெபம் பண்ணிட்டாங்க. அது குறிப்பாக ஒரு சகோதரி, அவளுக்கு வயது ஒரு 30 வயது இருக்கும். கிட்டத்தட்ட 2 குழந்தைங்க கையில் ஒரு குழந்தை இருக்கு. நான் விசுவாசிக்கிறேன். இப்படிப்பட்ட நிலைமையில் அவன் மாத்திரம் வந்து ஜெப கோபுரத்துக்கு வந்துருந்தான். லைனில் நின்னாங்க. அவன் என் பக்கத்தில் உடனே ஒன்றுமே சொல்ல உடனே ஆள ஆரம்பிச்சுட்டான். நான் சொன்னேன், தங்கச்சி நீ அழ வேண்டாம், உன்னோட விஷயம் என்ன சொல்ல ஆண்டோடைய சமூகத்தில் விசாரிப்போம். அவள் தேடி அழுத. அவள் அழுத பார்த்து என்னுடைய இருதயமே உடைந்தது. ஏன் தெரியுமா என்னுடைய இருதயம் உடைந்தது? நான் அவளுக்கு அண்ணன் கூட பிறந்தவனும் கிடையாது, அவள் சொந்தக்காரனும் கிடையாது, அவள் ஜாதிக்காரனும் கிடையாது, அவள் என் முன்னாடி என்னை பார்த்ததும் கிடையாது, அவளை நான் முன்னாடி பார்த்ததும் கிடையாது. ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி இருக்கிறார் ஒரே நம்பிக்கையில் அவள் எனக்கு முன்னாடி இருந்து ஆள ஆரம்பிச்சா. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நினைச்ச மாத்திரத்துல ஆண்டவரே இறங்குமையா என்று சொல்லுங்க. நானும் கண்ணீரோடு கூட அவளுக்கு ஜெபம் பண்ணிங்க. அவ சொன்னாங்க, நாங்க ஒரு ஏழை குடும்பம், நாங்க கூட்டு குடும்பத்துல இருக்கிறோம். எங்க குடும்பத்துல என் நாத்தனார் எல்லாருமே இருக்கிறாங்க, மாமியார் எல்லாரும் இருக்கிறாங்க. நாங்களும் அதே குடும்பத்துல இருந்து தனியா வரக்கூடாது, நீங்க வந்து கூட்டு குடும்பம் எங்களோட தான் இருக்கணும்னு சொல்லி எங்க மாமியார் சொல்லிட்டாங்க. நாங்களும் கீழ்படைஞ்சு இருக்கிறோம். ஆனா என்ன நடக்குதுன்னா, எங்க நாத்தனார் 2 பேருக்கு அடிக்கடி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம், அடிக்கடி சண்டை போட்டுப்பாங்க. ரோட்ல இருந்து வேற மாதிரிலாம் பேசிப்பாங்க. அந்த சண்டையில நான் போயிட்டு யாருக்காவது ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி நான் சண்டை விளக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சண்டை போட்டு உடனே ஏங்கிட்ட வராங்க. நல்லா டெய்லி நடக்கிற ஒரு சம்பவம். அவங்க 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. முடிச்சுட்டு 2 பேரும் சேர்ந்து ஏன் வந்து சண்டை போடுவாங்க. ஏன் அந்த சண்டை போட நீ பார்த்துட்டு இருந்த? அப்ப நான் கேட்டேன், ஏமா நீ பார்த்துட்டு இருந்த, போயிட்டு விலைக்கு போட வேண்டியதானே அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க, நான் போயிட்டு விலைக்கு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க என்ன நாலெல்லாம் சண்டை போடுவாங்க, இல்லை அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது இவங்க நாலெல்லாம் சண்டை போடுவாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. எங்களோட வீட்டுல நிம்மதியாக இருக்க முடியல. இது மாத்திரம் இல்ல, இவ்வளவு பிரச்சனை வந்து நானே கணவனை எங்களுக்கு கொடுத்த அந்த சின்ன வீட்டுல நாங்கள் வந்து சந்தோஷமா இருக்கிறோம். இது பிடிக்காத அவங்க என்ன பண்றாங்க, எலுமிச்சை மரத்தை எங்கெங்களும் வித்திர கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துருச்சு அந்த வெளித்து விடுறது 2 பூசி முறை தேடி என் வீடுக்கு கீழே கட்டிலை கீழே சமையல் கட்ட அடுப்பு கீழே வச்சுட்டு போயிடுறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. நடுங்கி போன ஒரு சூழ்நிலை. அவளுக்கு கண்ணீரோடு கூட தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே தேவ மகளுக்கு நீர் இறங்கி வரணும் ஐயா என்று சொல்லி ஜெபம் பண்ணணும். அவள் சந்தோஷமா திரும்பி போனா. இப்ப மறுபடியும் லாஸ்டா நாங்க போயிருக்கும்போது சந்தோஷமா கணவனோட கூட வந்து பிள்ளைங்களோட வந்து நின்னா ஒரே சிரிப்பு. ஃபர்ஸ்ட் டைம் என்னை சந்திக்கும் போது ஒரே அழுக, தேம்பி அழுதா. ஆனா இந்த அடுத்த மாதத்துல என்னை சந்திக்கும் போது ஒரே சந்தோஷம். என்னாச்சுன்னு சொல்லி கேட்டேன். சந்தோஷமா சொன்ன, அண்ணன் அன்னைக்கு வந்து நாங்க ஜெபம் பண்ணி போனதுக்கு அப்புறம் எங்க வீட்டுல ஒரே நிம்மதி சந்தோஷம். யாரும் எனக்கு சண்டை போடல. அந்த எலுமிச்சம்பழம் அதெல்லாம் இப்ப எதுவுமே கிடையாது. என் வீட்டுக்காரருக்கு என் கூட சந்தோஷமா இருக்கு. எங்க பாருங்க, நான் கூப்பிட்டோன்னு எங்க வீட்டுக்கு என் கூட வந்துட்டாரு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கூப்பிட்டோன்னு வந்திருக்காரு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமா, நீங்களே நம்பிக்கைன்னு சொல்லணும். நீங்களே நம்பிக்கை சொல்லணும். நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, உங்க வயது முக்கியம் கிடையாது, உங்கள் வாழ்க்கை தரமான முக்கியம் கிடையாது, உங்க நம்பிக்கையே முக்கியம். வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். ஆண்டவருடைய அற்புதத்தை காணணும்னா, ஆண்டவர் செய்த பலமான அற்புதத்தை காணணும் அப்படின்னா நீரே நம்பிக்கைன்னு சொல்லணும். அல்லேலூயா. ஆமா, சமீபத்தில் ஒரு சகோதரன் இப்ப லாஸ்டா உங்க திருச்சபை குன்றத்தூர் உங்க திருச்சபைக்கு நாங்க வந்துட்டு திரும்பி போகும்போது எனக்கு முக்கியமான கமிட்மெண்ட் ஈவினிங் எனக்கு இங்க இருந்தபடினால இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. உங்க சபையில இருக்கிற செய்தி முடிச்சுட்டு உடனே கிளம்பி போயிட்டு இருந்தேன். எங்களால அந்த கார்ல போக முடியல. மாத்தி 800 சின்ன காரு, ஏசி அந்த அளவுக்கு எஃபெக்ட் இல்லை. அதனால என்னாச்சு அப்படின்னா அந்த கார்ல உட்கார முடியல. அந்த பயங்கரமான ஹாட், அந்த வெயில் எங்களால டிராவல் பண்ண முடியல. போற வழியில் ஒவ்வொரு நிழலா ஒவ்வொரு மரமா நின்று நாங்க போனோம். இது அந்த சகோதரர் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னுடைய கஷ்டத்தை பார்த்துட்டு இந்த சகோதரர் என்ன பண்ணாரு தெரியுமா, இங்க இருந்து போயிட்டு அடுத்து ஒரு 3 நாளைக்குள்ள எனக்கு ஆபீஸ் போன் பண்ணாரு. ஆனா எத்தனை மணிக்கு வேலை முடியும்? நான் சொன்னேன், எனக்கு ஒரு 6 மணி ஆயிடும். சரி, நீங்க வேலையை முடிச்சுட்டு நேரம் நீங்க முன்னாடி ஷோரூமுக்கு வந்துருங்க அப்படின்னா. என்ன விஷயம் அங்க அப்படின்னு? இல்லை, நீங்க வாங்க, அங்க ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா. அங்க போனேன். அங்க போனேன். 4 லட்ச ரூபாய்க்கு வருமானம் ஒரு கார் கொடுத்து வச்சிருக்கேன். சொல்லுவோம். நான் கேட்டேன், எதுக்குப்பா ரொம்ப ஹாட்டா இருந்துச்சுன்னா யாராவது கூல் ட்ரிங்க் சாப்பிடுவாங்க, இல்லை ஜூஸ் சாப்பிடுவாங்க, நீ எதுக்குப்பா இந்த மாதிரி ஷோரூமுக்கு வந்த அப்படின்னு? இல்லை, ஒரு ஊழியக்காரன் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு கூட என்னால காண முடியல. நானும் ரொம்ப நாளா புதுக்கார வாங்கணும்னு
நீங்க புருஷன் முன்னாடியுமா அப்படியே சுத்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி வைங்க. அடுத்த முறை கர்த்தர் சித்தமானா நாங்க ஐயா எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எப்போதும் போல ஒரு காரியம் வந்துடும். ஹல்லேலூயா. ஆமா, ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த சகோதரனுக்கு எப்போ பார்த்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே ஊழியக்காரங்க போன் பண்ணுவார். ஆனா இந்த மாதிரி பிரச்சனை நான் என்ன பண்ணணும், இந்த மாதிரி செய்யணுமா வேண்டாமா? தாவீதுக்கு இந்த அனுபவம் இருக்கு. ஹல்லேலூயா. ஆமா, வேதாகமத்தை நீங்க நல்லா வாசிச்சு பாருங்க. 1 சாமுவேல் 2 சாமுவேல் வாசிச்சு பாருங்க. அங்க நிறைய காரியங்கள் ஆண்டவர் உங்களோட கூட பேசுவார். ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற தகுதியே இல்லாத, படிப்பறிவே இல்லாத, ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு தாவீதை ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு ராஜாவை மாற்ற முடியும்னா அந்த ராஜாவை உங்க கையில் எழுதி கொடுத்திருக்க வேதாகமத்தில் சொல்றார், கர்த்தரே என் நம்பிக்கை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆடு மேய்ச்சிட்டு இருந்த அந்த தாவீது தான் எழுதி வச்சிருக்கிறாரு, தேவனே நீரே என் நம்பிக்கை. இந்த சகோதரன் எப்ப பார்த்தாலும் பாருங்க, ஆண்டவர் தான் என் நம்பிக்கை, அவர் தான் என்னுடைய நம்பிக்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வண்டி எடுத்து வெளியே ஷோரூம் கூட வெளியில வரல. ஷோரூம் கேட்டுக்குள்ளதான் நிக்குது. என் கையை பிடிச்சி உடனே வண்டிக்கு முன்னாடி கூட்டு வந்தாரு. என்ன காட்டினாரு, ஆனா வண்டியை நல்லா பாருங்க. ஏற்கனவே ஒரு முறைக்கு 4 முறை பார்த்துட்டு என்னப்பா இல்ல இல்ல ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன பேசுறாரு, அந்த பெரிய கண்ணாடியில ஒரு நல்ல வாக்குத்தத்த வசனம் போட சொல்லல உங்கள்கிட்ட சொல்லி கேட்கிறதா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க நண்பு தம்பி தங்கச்சி, இன்னைக்கு சொல்லுங்க, இன்னையில இருந்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ள எல்லா ஆளுகையும் நீர் தான் அதிபதினு சொல்லி பாருங்க. எனக்குள்ள எல்லா ஆளுகையும் நீங்க தான் அதிபதி ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்க. என்னோட சொந்த பலத்தை நான் விழுந்து 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 நான் காயப்பட்டதான் மிச்சமாயிடுச்சு. இந்த 2013ஆம் ஆண்டுடைய தொடக்கத்துல உங்களுடைய கருத்துல என்ன என்னுடைய வேலையை, என்னுடைய வியாபாரத்தை, என் குடும்பத்தை, எனக்கு எல்லாவற்றையும் சம்பவத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்க இறங்கி வாங்க. என் சிந்தனையில, என் நினைவுகள்ல, என்னுடைய உணர்வுகள்ல, என்னுடைய எதிர்பார்ப்புல, என்னுடைய வாஞ்சைகள்ல, என்னுடைய உழைப்புல, என்னுடைய அசைவுகள்ல நீங்க இறங்கி வாங்க சொல்லி பாருங்க. ஆண்டுடைய சமூகத்துல டெய்லி தினந்தோறும் காலை நேரத்துல அவருக்கு கொஞ்சம் ஒப்பு கொடுத்து பாருங்க. மாலை வந்துருச்சுன்னா குடும்பத்தோட அவருக்கு கொஞ்சம் நன்றி சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கை மாறிக்கிட்டே வரும். கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு மாற்றத்துக்குள்ள வரலாமா? யோசனை பண்ணி பாருங்க. நம்ம வாசிச்ச அதே ரூத்துக்கு பகுதியை கர்த்தருக்கு சுத்தமான இன்னொன்று முகமுகமா கர்த்தருடைய வருகை தாமதமாகுமானா நான் முகமுகமா உங்களுக்கு சந்திக்கும் போது இன்னும் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ரூத் புஸ்தகத்தை நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. ரூத்தை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய செட்டைகளின் நிலைக்குள்ள வந்த உனக்கு அவராலே மிகுதியான பலன் கிடைப்பதாக. அல்லேலூயா. ஆமா, மிகுதியான பலன் கிடைப்பதாக. ஏன்? அவளுக்கு எதுனால? இவ யாரு? இவ வாதத்துக்கு சொந்தக்காரி கிடையாது. இந்த ரூத் என்கிற இந்த சகோதரி இவள் வந்து ஒரு இஸ்ரவேல் சந்ததி கிடையாது. யாக்கோபுடைய வம்சம் கிடையாது. ஆபிரகாமுடைய புதல்வியும் இவர் கிடையாது. இவளுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. இவளுக்கும் இந்த வாக்குத்தத்தத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இவர் இந்த தேசத்துக்காரி கிடையாது. ஆனாலும் அவளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய நிழலுக்குள்ளே வந்த ஒன்ன, என்னை நம்பி என்னுடைய நிழலுக்குள்ளே வந்த ஒன்ன நான் கைவிடுவது இல்லை. அல்லேலூயா. நான் உன்னை வெறுமையை திரும்பி போக போறதில்லை, நான் உனக்கு மிகுதியான பலனை கொடுப்பேன். ஏன் தெரியுமா ஆண்டவர் அப்படி சொன்னாரு? அப்படியே கொஞ்சம் 1ஆம் அதிகாரம் 16 17 வசனத்துக்கு வாங்க பார்க்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16 17. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல், யாராவது ஒருத்தர் தெளிவா வாசிக்க பார்க்கலாம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து, உம்மை விட்டு நான் திரும்பி போவதில்லை என்று என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். கவனிங்க. அங்க வந்து அவருடைய மாமியார் என்ன சொல்றா, நீ என் கூட வர வேண்டாம், நீ இந்த தேசத்துக்காரி, இளம் பொண்ணா இருக்கிற, நீ உன் ஊர்லயே உன் ஜாதி சனத்தோட கூட இருந்து, உன் மக்களோட கூட இருந்து, நீ இன்னொரு புருஷனுக்கு வாக்கப்பட்டு நீ போய் வாழ்ற இடத்துல நீ சுகமா இருக்கும்படிக்கு என் தேவன் உனக்கு திரும்பி பாராட்டுவாராக. மக்களே, நீங்க இங்கே இருங்கன்னு சொல்லி அவங்களை அங்கே வாழ்த்தி அங்கே நிக்க சொல்றாங்க நகோமிங்கிற மாமியாரு. அதுக்கு அவ என்ன சொல்ற 16 வசனத்துல பாருங்க. அதற்கு வாசிங்க. நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் என்று, போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் போகும் இடத்திற்கு நான் வருவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம்
யாரையுமே காணும். என்ன நடந்தது பத்தி யோசனை பண்ணீங்க. சரி பரவாயில்ல இருக்கட்டும். நான் உடனே போனேன், ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அன்னைக்கு வேலையை கூட வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து என்ன தெரியுமா செஞ்சேன், ஆண்டவரே அங்கே என்ன நடந்ததுன்னு கேட்டேன். அல்லேலூயா. ஆமா, நீங்க கேட்டு பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நடத்திட்டு போனதை நடத்திக்கிட்டு இருக்கிறத நான் அந்த வழிபடுத்துறேன்னு உங்களுக்கு பிரசங்கிட்டு கொண்டிருக்கேன். நான் ஆண்டவரை கேட்டேன், ஆண்டவரே இது எப்படி நடந்தது, என்ன நடந்தது? என் கண்ணை திறந்தார் ஆண்டவர். அப்படியே ஒரு ஸ்கிரீன்ல போடுற மாதிரி போட்டுச்சு. என்ன தெரியுமா நடந்தது? நான் சைக்கிள் அங்கே தூரம் வாங்கிட்டு இருக்கிறேன். ஒரு காண்டியோட போட்டவர் முத்திராட்சி போட்டு அதுன்னு சொல்லி போட்டு கையில ஒரு தூக்க வச்சுட்டு இருக்கிறாரு. அவர் அந்த நேரத்தில் அந்த ரோட்டை கிராஸ் பண்ணிருக்கிறார். அல்லேலூயா. அது அந்த சித்தர்கள் ஆவி. என்ன ஆவி? செத்து போன சித்தர்கள் ஆவியாவே. அந்த ஆவி இந்த உலகில் தான் இருக்கிறது பூமியில. ஆவியுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுடைய அந்த ரகசியம் உங்களுக்கு தெரியும். அந்த சித்தருடைய ஆவி அந்த ரோட்டை கிராஸ் பண்ற நேரத்துல நான் போயிட்டேன். அதனால அந்த சித்தரால என்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியல. எனக்கு ஒரு தட்டி விட்டு போயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றும் செஞ்சிட முடியாது. ஆமென். ஆமா, பிள்ளைகளை ஒண்ணு கர்த்தருடைய செட்டைகள் உள்ள இருக்கிற பிள்ளைகளை எந்த சித்தரா இருந்தாலும் சரி, எந்த புத்தரா இருந்தாலும் சரி ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்? நீ நம்பிக்கைன்னு சொல்லி 24 மணி நேரம் அவருக்கு அறிவை செஞ்சுட்டே இருக்கிறபடினால. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் 24 மணி நேரமும் நீங்க
வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 22:21 சீக்கிரமா வாசிங்க. நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன், நீ கேளேன் என்றாய். உன் சிறிய வயது முதல் நீ என் சத்தத்தை கேட்காமல் போகிறது. நான் சொல்ல மாட்டேன், நீங்க தான் சொல்லணும். அல்லேலூயா. சொல்லுங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம ஏன் வீட்டில் கஷ்டப்பட்டு இருக்கிறோம்? நமக்கு வருமானம் ஏன் நமக்கு போதாம ஒவ்வொரு மாசமும் வருமான குறைவுல வீட்டில் கஷ்டப்பட்டு இருக்கு? யோசனை பண்ணி பாருங்க. கொஞ்சம் தேவனுடைய பிள்ளைகளை சிந்திங்க. கொஞ்ச நேரம் கஷ்டப்பட்டு சமூகத்தில் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. சகோதரிக்கு நிறைய வீட்டில் நேரம் கிடையாது. வேலைக்கு போகாத சகோதரி இருக்கிறா, உங்களுக்கு நான் அன்பா சொல்றேன், தேவ சமூகத்தில் வேதத்தை கொஞ்சம் புரட்டி பாருங்க. நமக்கு தெரிஞ்சுக்கிட்ட நமக்கு ஞாபகத்தில் இருக்கிற ஒரு சில வசனங்கள் மாத்திரம்தான் வேதத்தில் இருக்குது. இவ்வளவுதான் பைபிள் கான்செப்ட்னு சொல்லி நீங்களே ஒரு குட்டி வட்டம் போட்டு அதுக்குள்ள குடும்பம் பண்ணாதீங்க. உலகம் ரொம்ப பெருசு. வேதாகமத்தில் இன்னும் நிறைய காரியங்கள் ஆண்டு உங்களோட பேச காத்துக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டு உங்களோட கூட பேசுறதுக்கு தினந்தோறும் அவர் காத்துக்கிட்டு இருக்கு. எப்பொழுது என் மகள் வருவார், எப்பொழுது என் மகன் வருவான், எப்போ என் வேதத்தை பழட்டுவாங்க, நான் எப்போ அவங்களோட கூட பேசலாம்னு சொல்லி நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசித்து பாருங்க. அவர் கதவை தட்டுனவராகவே வாசப்படியில் தான் நிற்கிறாரு. இன்னும் நிறைய குடும்பத்துக்குள்ள வீட்டுக்குள்ள போகல. நான் ஒரு ஊழியக்காரர் வீட்டுல போய் ஜெபம் பண்ண போனேன். அந்த ஊழியக்காரருடைய போஸ்டர் அறைகளை கூட்டி கொண்டு வச்சுட்டு நிறைய ரெஃபரன்ஸ் கூப்பிட்டு அந்த பைபிள் இந்த பைபிள் வித்தியாசமான லாங்குவேஜ் பைபிள்லாம் காட்டி இதில் இப்படி போட்டிருக்கு அப்படி போட்டிருக்கு, நான் ஒரு ஆர்டிகல் ரெடி பண்ண போறேன், நீங்க ஜெபம் பண்ணி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தான். சரி, நான் ஜெபம் பண்ணி கையை பிடிக்கும் போது ஆண்டவர் என் கண்ணை திறந்தாரு. அவர் வாசப்படியில் நிற்கிறார். நடந்த சம்பவத்தை சொல்றேன். இயேசு கிறிஸ்து என் கண்ணை காக்காரு. அந்த ஊழியர் வாசப்படியில் ஆண்டவர் நிற்கிறாரு. நான் கேட்க, ஆண்டவரே நீங்க வெளியில் நிற்கிறீங்க அப்படின்னு. இல்லப்பா, அவர் ஆர்வமா இருக்கல, அது இருக்கா இது இருக்கா, அதை பண்ண இதை பண்ணி வரக்கானே தவிர ஆண்டவரே என் வீட்டுக்குள்ள வாங்க, என் இல்லத்துக்குள்ள வாங்க, என் உள்ளத்துக்குள்ள வாங்கன்னு ஒரு நாள் கூட அவன் ஜெபம் பண்ணல. என்னைக்கு கூப்பிடுவான்னு காத்துட்டு வாசல் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இருதயம் உடைந்தது. ஊழியர்கள் ஜெபத்தை நிறுத்தினேன். அந்த ஊழியர்கிட்ட சொன்னேன், முதல்ல நீ ஆண்டவரோட பொருத்தனையாகி அவர் உள்ள கூப்பிடுன்னு சொல்லி சொன்னேன். அவன் கண்ணீரோட கூட அந்த வார்த்தையை கீழ்படிஞ்சு கூப்பிட்டான். ஆண்டவர் இறங்கி வந்தார். ஒரு பலத்த அபிஷேகம். அல்லேலூயா. ஒரு குட்டி ஜெபம் தான் ஆவியானவர் வல்லமையா இறங்கி வந்தார். இப்படி பல சாட்சிகள் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு போக முடியும். நீங்க நிறைய குடும்பத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து எங்க தெரியுமா இருக்கிறாரு? வாசப்படியில இருப்பாரு, அது வெளியில இருப்பாரு, அது நம்ம எவ்வாறு தேவைப்பட்ட கூப்பிடுற தூரத்தில் இருப்பாரு. 24 மணி நேரமும் நான் சொல்லுவேன், ஆண்டவரே என் நினைவுகள்ல, என்னுடைய உணர்வுகள்ல, என்னுடைய சிந்தனைகள்ல வாங்க ஆண்டவரே, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நீங்க வாங்க ஆண்டவரே. 24 மணி நேரம் அவர் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள வரணும். காணாம கல்யாணத்துல என்ன நடந்தது? மணவாளன் வலிந்து போய் கூப்பிட்டபடினாலே குறைவுகள் அவனுக்கு நிறைவாய் ஆனது. ஆனா தேவனுடைய சாட்சியம் என்ன தெரியுமா? முந்தினவனுடைய வாழ்க்கையை பார்க்கணும், பிந்தின வாழ்க்கை அதிக சுவை உள்ளதாக இருந்தது. நகோமிக்கு என்ன நடந்தது? அவள் ஆண்டவர் நிறைவுள்ளவளை தான் வச்சிருந்தார். இவங்களே சுயத்தில் ஒரு காலக்கூடிய தேவனுடைய வீட்டை விட்டு விலைக்கு ஓடினபடினால அங்க போய் சத்துருகையில மாட்டிக்கிட்டாங்க. அல்லேலூயா. ஆமா, சத்துருகையில மாட்டி இஸ்ரவேல்ல இருந்து ஒருத்தன் வழிபோக்கா போகும்போது அடிபட்டு விழுந்தான் பாருங்க. அந்த மாதிரி ஆயிப்போச்சு இவங்க நிலைமை. புருஷனை இழந்தா, பிள்ளைகளை இழந்தா, அவளே சொல்றா, நான் பெருமையா போனேன், இப்ப சிறுமையோட வந்திருக்கேன். ஏன்? யாரால இது நடந்தது? ஆண்டவரான போ சொன்னாரு. நண்பு சகோதரன், தேவ சமூகத்துல கொஞ்சம் விசாரிங்க, கர்த்தருடைய சமூகத்துல விசாரிங்க. நகோமிக்கு நடந்த சம்பவம் நமக்கு நடக்கிறது. நகோமி இஸ்ரவேலை சேர்ந்தவள் தான். நகோமி இயேசு கிறிஸ்துவின் வம்சத்தை சேர்ந்தவள் தான். அவள் வேதாகமத்துக்கு பங்காளி தான். அவள் காணியாட்சிக்கு புறமானவள் அல்ல, காணியாட்சிக்கு உட்பட்டவள் தான். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவள் தான். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரத்தில் ஒருத்தி தான். ஆனாலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவள் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போனபடியினாலே அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவள் இழந்து மறுபடியும் வெறுமையாய் தேவ சமூகத்துக்குள்ளே வந்தார். அல்லேலூயா. ஆனால் இந்த ரூத்துங்கிறவள் பாருங்க, இவள் வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரி கிடையாது. வாக்குத்தத்தம் இவளுக்காக அமைக்கப்பட்டது கிடையாது. ஆனால் அவன் என்ன சொல்றா? உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனங்கள் என்னுடைய
ஒருவேளை எங்களுடைய அறியாமை நிமித்தம், என்னுடைய பலவீனத்தின் நிமித்தம் ஆண்டவர், என்னுடைய சூழ்நிலை நிமித்தம் ஒருவேளை நான் நகூமியை போல ஆண்டவரே கொஞ்சம் விலகி போயிருக்கலாம். என்னுடைய உணர்வுகளில், என்னுடைய நினைவுகளில், என்னுடைய சாட்சிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒருவேளை கொஞ்சம் நான் விலகி போயிருக்கலாம். இப்பொழுது உங்களுடைய சத்தம் கேட்டு உங்களுடைய சமூகத்துக்குள்ளே வந்திருக்கிற என்னை ரூத்தை ஆசீர்வதித்ததை போல ஆண்டவரே, இஸ்ரவேலின் கோத்திர தலைமையை ஆசீர்வதித்ததை போல ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் ஐயா என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கலாம். உள்ளத்தின் ஆவத்தில் என்று சொல்லுங்க. நன்மை தம்பி தங்கச்சி, உள்ளத்தின் ஆவத்தில் என்று சொல்லுங்க. ஆண்டவரே ஆசீர்வதி சொல்லுங்க. ஆண்டவரே ஆசீர்வதி சொல்லுங்க. ரூத்தை ஆசீர்வதித்தவரே, ரூத்தை ஆசீர்வதித்தவரே எங்களை ஆசீர்வதியும் ஐயா. உங்களுடைய சட்டைகளுக்குள்ளே வந்திருக்கிறோம் சொல்லுங்க. உங்களுடைய சட்டைகளுக்குள்ளே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு மிகுதியான ஒரு ஆசீர்வாதம், மிகுதியான ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு கொடுக்கும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கலாம். வீரை போதா பாத்திரம் வேறுத்து தள்ளாமல் தேவனாய் கர்த்தர் உங்களுடைய சத்தத்தை கேட்க மாத்திரம் எங்களை முழுமையாய் வாழ்ந்து